வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 40 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 10ஓட டயட் அண்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9 days கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 10th டே, அதுவும் சண்டே அப்படின்னாலே ஒரு சில டவுட்டுகள் நிறையா வந்துடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டயட் சார்ட்டும் இருக்கும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் டவுட் அப்படின்ற போது, அக்கா 1 day ஃபுல்லாக ராகி கஞ்சி எடுத்துக்குவா, எனக்கு செஞ்சு வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. முந்தி காலத்தில் செஞ்சாங்க அப்படின்னா முந்தி காலத்து குக்கிங் மெத்தட் வேறு, பானை வேறு, அப்போ இருக்க சத்து வேறு ராகியில். இப்போ அந்தளவு சத்து இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டிய விஷயம்தான். அதனால் ஃபுல்லாகவே ராகி கஞ்சி எடுக்காதீங்க. ஒருவேளை ராகி கஞ்சி எடுத்திங்கன்னா மறுவேளை காய்கறிகள் நிறையா எடுத்து சாப்பிடுங்க. அது கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, வெண்டைக்காய் இருந்தாலும் சரி, ஒரு காய் தான் பண்ணேன் அப்படின்னா காய் நிறையா எடுத்து சாப்பிடுங்க. ஏன்னா ராகியில் கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தி. வெயிட் லாஸில் நீங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிடும்போது பைல்ஸ் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக கம்பு எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுட்டை 3 வேளைக்கும் அதையே எடுக்கணும் அப்படின்றத சொன்னால் ஒரே விதமான சத்து தானே கிடைக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதனால் ஒரு வேளை எடுங்க, 2 வேளை எடுங்க, ஆனால் அதையே 3 வேளையும் எடுக்காதீங்க. 2வது, என்னால் அப்போ சூப்பு செய்ய முடியலக்கா, அதனால நான் சூப்பு செஞ்சு வச்சுட்டு குடிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. காலையில் சூப்பு பண்ணேன் அப்படின்னா காலையில் சூப்பு குடிங்க. அந்த சூப்பை திருப்பி ராத்திரிக்கு லைட்டாக சூடு பண்ணி ராத்திரிக்கு குடிங்க. ஒரு சூப்பை செஞ்சு அதை 4 நாளைக்கு குடிக்கிறது தப்புங்க. ஒரு நாள் ஓகே, அதுக்கு மேலே கொண்டு போகாதீங்க. 2 வேளை ஓகே. ரொம்ப டெய்லி குக் பண்ணி அதை சூடு பண்ண கலோரி மேலே ஏறிக்கிட்டே போகும். அதில் இருக்க நியூட்ரிஷன் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால அதையும் பண்ணாதீங்க. பழம் 3வது விஷயம். பழங்களை கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாமா? இப்போ பப்பாளி பழம் எனக்கு முழு பழமாக தான் கிடைக்கிது. ஒரு வேளைக்கு 300 கிராம் எடுத்தேன்னா மீதி இருக்க 600 கிராம் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறீங்க. அதே தான் நான் சொல்ல விஷயம் என்னென்னா, கட் பண்ணி வைங்க. நம்ம எல்லா பழத்தையும் ஒரே நாளில் சாப்பிட முடியாது. இன்றைக்கி கட் பண்ணிங்கன்னா நாளைக்குள்ளே அதை சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க. இன்றைக்கி காலையிலன்னா நாளைக்கு ராத்திரிக்குள்ளே அந்த பழத்தை நீங்கள் 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே பழத்தை 2 நாள் 2 வேளை சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுல்ல. பழம் சாப்பிட்றதுல ஒன்றும் ஆகாதுங்க. 3 வேளையும் சோறு சாப்பிட்றோம், ஒன்றும் ஆகலை இல்லை. சோறு சாப்பிடாதீங்க, தோசை சாப்பிடாதீங்க, இட்லி சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் கூட நான் சோறு இட்லி தான் சாப்பிடுவேன், எங்கள் வீட்டில் அதுதான் இருக்குது அப்படின்பீங்க. அது மட்டும் சாப்பிட தெரியுது இல்லையா? அதே மாதிரி தான் பழங்களும். ஒரு பழத்தை 2 வேளை சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது. சாப்பிட்டுக்கலாம், தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு வெட்டினீங்க காலையில் அப்படின்னா நாளைக்கு ராத்திரிக்குள்ளே அதை முடிச்சிடுங்க அந்த பழத்தை. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்டா 3வது நாள் 4வது நாள்லாம் வச்சிருந்து சாப்பிடாதீங்க. சரி வாங்க 10th டே டயட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். சண்டே அப்படின்னா அதிகமாக நான்வெஜ் சாப்பிடணும் போல ஒரு ஆசை வரும். இப்போ முக்கால்வாசி 10ல் 9 வீட்டில் நான்வெஜ் எடுக்கிற மாதிரி தான் வருது. அந்த சமயத்தில் ஒன்று மார்னிங்லேயும் ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுத்துக்கோங்க, நைட்டும் ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுத்துக்கோங்க. மத்தியானத்துக்கு கொஞ்சமாக ரைஸ், நிறையா நான்வெஜ் எடுத்து சாப்பிடுங்க. அதுவும் கொழுப்பில்லாத பார்ட்டாக எடுத்து சாப்பிடுங்க. ஆட்டுக்கால் சூப்பு நல்லா எலும்போட சேர்ந்து இருக்கும் இல்லையா, சதப்பகுதி, அதை எடுத்து சாப்பிடுங்க. நல்லா வெயிட் லாஸ் இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றல, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு ரைஸ் எடுத்து சாப்பிடுவான்னு கேட்டால் பண்ணாதீங்க. குழம்பு நிறையா ஊற்றி சோறு கொஞ்சமாக வச்சு அதை கூட சூப்பு மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். மீன் நிறையா எடுத்துக்கோங்க. 4-5 மீன் எடுத்து சாப்பிடுங்க. ரைஸு எப்பயும் போல கண்டிஷன் 100லேருந்து 150 கிராம் தான். அதுக்கு மேலே கூட எடுத்து சாப்பிடாதீங்க. பழம் சாப்பிட்றது சேராதுக்கா, ஒரு சிலருக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது, நாங்களாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ராகி கம்பெல்லாம் கூழ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. நைட்டுக்கு அந்த குழம்பு மீதம் இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூப்பு மாதிரியே குடிச்சிருக்கோங்க. அது பெஸ்ட் ஐடியா. ஆனால் அது கூட ஒரு தோசையோ ஒரு இட்லியோ வச்சு சாப்பிடலாமான்னு கேட்பீங்க. தயவுசெய்து அது பண்ணிடாதீங்க. கறி மிச்சம் இருக்குது இல்லை மீன் மிச்சம் இருக்குன்னா சாப்பிடுங்க. அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பழம் 1 கப்பு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடும்போது கலோரி கூட வரும். அப்போ நீங்கள் மார்னிங்கில் மிட் மார்னிங்கில் மோரா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுக்குமல்லி காப்பி எடுத்து குடிச்சுக்கோங்க. நைட்டுக்கு சூப்பு இல்லைன்னா பழம் ஒன்லி எடுத்துக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஹைனி ஜாக். ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்குது, குடல் இறக்கம் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு, ஒரு 6 மாதம் தான் ஆகுது, உங்களுக்கு கூட டயட்டிக் ரெட்டிஸ், அந்த நடுவில் கேப் வரும் இல்லையா, அந்த மசில்ஸ் விரிஞ்சிருந்து அந்த மாதிரி கேப் இருக்கவங்க ஜம்ப் பண்ணி பண்ண வேணாம். மற்றபடி நம்ம கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருமே பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹைனி ஜாக்கில் ஜம்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க 1 2 3 4 5 உங்கள் தொடையை நல்லா மேலே தூக்கி அந்த உங்கள் கையில் டச் பண்ணுற அளவுக்கு கொண்டு வாங்க. பிகினர் லெவல் இந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜம்ப் பண்ணி பண்ணுறவங்க நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஜம்ப் பண்ணி பண்ணலாம். ஹைனி ஜாக் 30 கவுண்ட்ஸில் 2 செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரண்ட் லங்ஸஸ். கால்களை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து 1, பின்னாடி தூக்கி இந்த பின்னாடி இருக்க காலை ஸ்ட்ராங்காக பிடிங்க. அப்படின்னா தான் முன்னாடி இருக்க காலை லேசாக கொண்டு வந்து இப்படி முன்னாடி கொண்டு வர முடியும். 2 3 4 5 6. எப்பவுமே லங்ஸுக்கு சொல்கிறது கரெக்டாக கால் 90 டிகிரி எல் ஷேப்பில் கொண்டு வந்து பண்ணுங்கள். இப்படி முன்னாடி புஷ் பண்ணி பண்ணாதீங்க.
உங்கள் தொடையை கீழே இறக்கி பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ரைசப் கிக் பேக். உங்கள் கைகளை தொடைக்கு முன்னாடி இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க. இதுலேருந்து கிக் பேக் 1 2 3 4 5. கண்டிஷன் என்னென்னா இந்த முட்டிக்கு மேலே இருக்க ட்ரைசப் பைசப் மசில்ஸ் மூவ் பண்ணக்கூடாது. உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸ் முட்டிக்கு கீழே இருக்க மசில்ஸ் மூவ் பண்ணி 1 2 3 4 5. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் லையிங்கில் செஸ்ட் ப்ரெஸ். தம்பிள்ஸை ஷோல்டருக்கு நேராக கொண்டு வராமல் உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக கிராஸாக வச்சுக்கோங்க. ஹரிசாண்டலாக இருக்கணும். செஸ்ட்டுக்கு நேராக இப்படி ப்ரெஸ் பண்ணி உங்கள் எல்போ டு ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். 1 2 3 4 5 6. லையிங் செஸ்ட் ப்ரெஸ் 20 கவுண்ட்ஸுக்கு 3 செட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது க்ரன்ச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் க்ரன்ச்சஸ். கை வந்து உங்கள் பின்னாடி தலையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அடிவயத்தை உள்ளே இழுத்து உங்கள் ஷோல்டர் தூக்கணுமே தவிர கழுத்தை தூக்கக்கூடாது. கண் பார்வை சென்றிங்க பார்த்துக்கோங்க. மெதுவாக 1 2 3 4 5 6. ஃப்ரண்ட் க்ரன்ச்சஸ். ஃப்ரண்ட் க்ரன்ச்சஸ் வந்து ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்குது, அப்போ கேப் நடுவில் இருக்குது, அவங்க குழந்தை வந்து 6 months தான் ஆகுது அப்படின்றவங்க பண்ண வேண்டாம். இந்த ஃப்ரண்ட் க்ரன்ச்சஸ் பதிலாக நீங்கள் பிரிட்ஜ் அண்டு பிரிட்ஜ் ஹோல்டு பண்ணிக்கோங்க. சேம் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். அப்புறம் ஹோல்டு பண்ணணும். பிரிட்ஜ் அண்டு பிரிட்ஜ் ஹோல்டு பண்ணுங்க. மற்றவங்களாம் நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஃப்ரண்ட் க்ரன்ச்சஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் சிசர் கிக். ஃபுல்லாக கீழே படுத்துக்கோங்க. உங்கள் கால்களை 90 டிகிரி கொண்டு வந்து கால் வி ஷேப்பில் இருக்கணும். உங்கள் இன்னர் தை தான் டச் ஆகணும். ஒரு கால் கீழே இறங்கும்போது ஒரு கால் மேலே வரணும். 1 2. காலை இப்படி பெண்ட் பண்ணி இப்படிலாம் பண்ணக்கூடாது. இன்னர் தை அவுட்டர் தை. காலை ஸ்ட்ரைட்டாக வைங்க. அடி வயிற்ற உள்ளே இழுத்து பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. சிசர் கிக் 20 கவுண்ட்ஸில் 3 செட்டு பண்ணிக்கோங்க. சேம் கண்டிஷன் தான். எப்போவுமே எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வார்ம் அப் பண்ணணும், முடிக்கும் போது கூல் டவுன் பண்ணிடணும், மறந்துடாதீங்க. அதே நேரத்தில் ஸ்கிப்பிங் 3 செட்டு 40 கவுண்ட்ஸில் பண்ணிக்கோங்க. வாக்கிங் ஸ்டெப் 6000 ஸ்டெப் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். உங்கள் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். டயட்டில் ஒரே ஒரு தாரக மந்திரம் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் சக்ஸஸ் பார்க்க முடியும். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.